ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேமி டாக்ஸ். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணணுன்னா அவங்க உடுத்துகிற உடை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவில் பலவிதமான மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்குன்னே தனித்துவமாக உடை அணிகிற ஒரு கலாச்சாரமும் வழக்கத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உடையாக பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் பார்க்கப்படுது. என்னதான் இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணினாலும் வேஷ்டி கட்டி அவங்க நடந்து வரும்போது இருக்கிற கம்பீரமே தனிதாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ அழகாக வேஷ்டி கட்டி கம்பீரமாக இருக்காங்க, அந்த அவுட்ஃபிட்டில் அவங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான வேட்டியர் தினமானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி சிறப்புமிக்க இந்த வேட்டியர் தினமானது எம் குலமுடுத்தும் புலந்தனை மறைக்கும் 8 முழம் கலாச்சாரம் காக்கும் பாட்டன் கொடுத்த இந்த வேட்டியர் தினத்தை கொண்டாடுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். போருக்கு வீரன், ஏருக்கு உழவன், பாட்டுக்கு புலவன், பண்பாட்டுக்கு தமிழன், தமிழனாகிய உங்களை கௌரவிக்க ஒரு சிறிய கவித்துளிகள். தமிழின பண்பாடு காக்க தளதளன்னு வேட்டி கட்டி தலைவருந்தான் நடந்து வர, அனைவரையும் அதிர வைக்க அழகான வேட்டி கட்டி ஆசிரியரும் நடந்து வர, அருமையான வேட்டி கட்டி அலுவலரும் நடந்து வர, மின்ன மின்ன வேட்டி கட்டி எம் மாணவரும் நடந்து வர, மெய்சிலிர்த்து நாங்க நிக்க, பள்ளியிலே ஜொலி ஜொலித்து நீங்க நிக்க, பண்பாட்ட நினைச்சி அதிசயிக்க, உடுக்கையென வள்ளுவனும் உணர்த்திய வேட்டியை கட்டி தமிழ் ரோமானியர்களுக்கு ஆடை அனுப்பிய பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். சட்டையணியும் பழக்கம் வரும் முன்பாகவே நமது முன்னோர் வேட்டி அணிந்து வலம் வந்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரியமாக கருதப்படும் வேட்டி ஒரு காலத்தில் தமிழக ஆண்களின் பிரதான ஆடையாக இருந்தது. நாகரிக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை சூழல் மாற்றம் வேட்டி கட்டுவதை அரிதாக மாற்றியது. ஆடைகள் பலவற்றிற்கு பல பெயர்கள் இருந்தாலும் வேட்டி மட்டும்தான் வேட்டியாகவே அறியப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. உழவனின் உள்ளமோ வெண்மை, அவனின் வேட்டியின் நிறம் சொல்லிடும் அவன் பெருமை. வேட்டியை வேரூன்றி வளர்ப்போம், தமிழரின் பெருமையை பறைசாற்றுவோம். தலைய பட்டு உடுத்திருக்கிற பெண்கள் மட்டும் இல்லைங்க, பட்டு வேஷ்டி கட்டி இருக்கிற ஆண்களும் அழகுதான் அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்னதான் ட்ரெண்டிங்காக ட்ரெஸ் பண்ணினாலும் நம்ம கலாச்சார உடைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கைத்தறி நெசவு தொழிலாளர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை.
நமது கலாச்சாரம் நமது பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம கேமி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.